அனைவருக்கும் அன்பான வணக்கம். முதலில் எமது வணக்கத்திற்குரிய ஈழக்கூத்தர் ஏசி தாசிசியஸ் அவர்களுடைய கலை வாழ்க்கை அனுபவத்தை ஆவணப்படமாக்கி எமக்கு தந்த சுவிஸ் நாடக குழுவின் இயக்குனர் ஆண்டன் பொன்ராஜா அவர்களுக்கும், அதனை இயக்கிய தமிழக இயக்குனர் ஆம்சத்குமார் அவர்களுக்கும், இன்று கலைகளின் நகரான பாரிஸில் நாங்கள் கண்டுகளிப்பதற்கு ஏற்பாடு செய்த எஸ்கே ராஜா மற்றும் கங்கேஷ் ஆகியோருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். இந்த ஆவணப்படத்தினை பார்க்கின்ற போது எனது மனதிற்குள் உதித்த அந்த கருத்து, நாடகம் என்பது கலை பொழுதுபோக்கு அம்சம் என்பதற்கு அப்பால் அது ஈழத்திலிருந்து எல்லாவற்றையும் உதறிவிட்டு வந்த எம்மவருக்கான ஒரு அடையாளத்தை இந்த நாடுகளில் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அதைவிட முகமறியாத மொழியறியாத இந்த தேசங்களில் எமது மக்கள் எதிர்கொண்ட சவால்களை, பிரச்சனைகளை எவ்வாறு அவர்கள் இங்குள்ள மக்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். அங்கே குறிப்பிட்டது போன்று இங்குள்ளவர்களுக்கு வெள்ளை நிறத்தில் உள்ளவர்களை தெரியும், கருப்பினத்தவர்களை தெரியும். ஆனால் எங்களை போன்ற கருப்பும் அல்லாத வெள்ளையும் இல்லாத நிறத்தில் உள்ளவர்களை அவர்கள் கண்டதும் இல்லை. அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு தெரியாது. இது எவ்வாறு அழகாக அந்த நேரத்தில் எத்தனை சவால்களை எதிர்கொண்டு இந்த கலை வடிவத்திற்கூடாக இருமொழி அரங்காக எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள். அதுதான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே நிற்கிறதுக்கு முக்கியமாக ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கிறது. அதை பின்பு பிரமிப்பாக பார்க்கின்றேன். எத்தனை சவால்களை அன்று எதிர்கொண்டிருப்பார்கள் அந்த 80 காலகட்டங்களில். இன்று நாங்கள் 2025 நாங்கள் தமிழர் என்ற அடையாளத்தோடு இந்த பாரிஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான அங்கீகாரத்தை பெற்று தந்ததற்காக உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் கைகூப்பி வணங்குகின்றோம். எனக்கும் ஆசிரியர் தாசிசியர் அவர்களுக்கும் எந்த வகையில் உறவு என்று கேட்டால், நான் அவரை கண்டதும் இல்லை, அவரோடு நான் உரையாடியதும் இல்லை. ஆனால் பாடசாலை காலத்தில் இலங்கையில் கல்வி கற்ற போது பாடத்திட்டத்தில் அவர் இருக்கிறார். அவருடைய பாடத்திட்டங்கள் பாடநூல்களில் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு அப்பால் ஒரு 16 வருடங்களுக்கு முன்னர் நான் எனது முதுகலை மாணிக்கான ஆய்வு கட்டுரையை தெரிவு செய்தது புலம்பெயர்ந்த நாடுகளில் ஈழத்தமிழர்களுடைய அரங்கு செயற்பாடுகள் என்பதுதான். அப்போது தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு இந்த ஆவணத்திலே பார்த்த நிறைய விடயங்களை நான் வரும் எழுத்து வடிவத்திலே கொடுத்திருக்கிறேன். நிறைய பெயர்கள் அங்கே எழுதியிருக்கிறேன். ஆனால் யார் என்று தெரியாது. அவர்களுக்கும் என்ன செய்தார்கள், யார் எப்படி, எதுவுமே தெரியாது. வெறுமனே நாங்கள் ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் பார்த்ததை மட்டும் தொகுத்து எழுதி கொடுத்துவிட்டு, இன்று 15 வருடங்களுக்கு பிறகு நான் மறுபடியும் ஒரு தடவை அதை தூசி தட்டி பார்த்துவிட்டு இங்கு பார்க்கின்ற போது மிகவும் உணர்ச்சி மயமாக இருக்கின்றது. எல்லோரையும் நிறைய பேரை நான் அதை நேரடியாக என்று பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. திரு ஆண்டன் பொன்ராஜா அவர்களோடும் உரையாட கிடைத்திருக்கின்றது. அதுக்கான வாய்ப்புக்கு மிக மிக நன்றி. எனக்கு ஒரு குற்ற உணர்வாகவும் இருக்கின்றது. அவர் வாழ்கின்ற காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு முறை கூட அவரோடு பழகுவதற்கான வாய்ப்பு இதுவரை கிடைக்கவில்லை. அவர் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். அவரிடமிருந்து நான் நினைக்கிறேன், எதிர்காலத்தின் இந்த பிரான்சில் கங்கேஷ் போன்றவர்கள் அல்லது வேறு ஏதாவது கலை அமைப்புகள் இங்கே ஏதாவது அவரை ஆசிரியரை அழைத்து ஏதாவது ஒரு நாடக பட்டறையோ அல்லது வேறு ஏதோ ஒன்று செய்தால் நாங்கள் நிச்சயமாக எங்களை போன்றவர்கள், என்னுடைய பிள்ளைகளும் 13-14 வயதில் உள்ள பிள்ளைகளை நான் அழைத்து வருகிறேன். அவர்களும் பங்கு பெற்றுவார்கள். என்னுடைய பிள்ளைகளை போன்ற நிறைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே அழைத்து வர முடியவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விடயம்தான். பார்ப்போம், நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மௌனகுரு அவர்கள் தாசிசியஸ் மாஸ்டர் அவர்களுக்கு எழுதிய விடயம் நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. தாசிசியஸ், நீங்கள்
புதைக்கப்படவில்லை, ஈழத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனை படித்திருக்கிறார். தன்னுடைய ஆய்வு கட்டுரையை அவர் சமர்ப்பித்திருக்கின்றார். ஆனால் யாருடைய முகமும் தெரியாது, பெயர்களை மட்டும் வைத்து அவர் தன்னுடைய முதுமானி கல்வியை, அதற்கான ஆய்வை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். அதனை ஒரு சாட்சியாக அவர் இங்கு கூறியிருப்பது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. மிக்க நன்றி. வாருங்கள், அகரம் நிஷா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். வாய் திறந்தாலே அரசியலோ சமூகமோ என்று பேசக்கூடிய இவர் இங்கே நாடகத்தை பற்றி என்ன பேச போகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். மிலோஸிலே ஒளிவிழா சமயங்களிலே நாட்டுக்கூத்து நடிகையாக நான் இருந்திருக்கிறேன். என்னுடைய அம்மா ஒரு பேசாலை மண்ணை சார்ந்த, மன்னார் மண்ணை சார்ந்த நாட்டுக்கூத்து தேர்ச்சி பெற்ற ஒரு கலைஞர். அவருடைய நிறைய அழகையில் நான் நிறைய நாடகங்கள் நடித்திருக்கின்றேன். இந்த வகையில் மிலோஸிலிருந்து ஒரு சில காலத்திற்கு முன்பு நான் இங்கே அகரம் தொடங்குவதற்காக வந்தபோது நான் நினைத்திருந்தேன், இங்கே நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள், இங்கே நிறைய விடயங்கள் இருக்கும், இங்கே எங்களுக்கு என்னுடைய அந்த ஒரு கலை தேடலுக்கு இங்கே எனக்கு உணவு கிடைக்கும், அந்த பசிக்கு எனக்கு உணவு கிடைக்கும் என்று நிறைய மேடைகளை பார்த்தேன். நிறைய ஏமாற்றம் அடைந்தேன். உண்மையாக சொல்ல வேண்டும், இங்கே இருக்கிற கலைஞர்கள் இல்லாத கலைஞர்கள் இதை பார்த்தால் மனவருத்தப்படக்கூடாது. இது என்னுடைய பதிவை நான் சொல்லி ஆக வேண்டும். ஒன்று, அரங்கம் நிறைந்திருக்காது. மிலோஸிலே அரங்கம் நிறைந்திருக்கும். அது எஸ்.கே. ராஜண்ணாவுக்கு தெரியும். என்றால் இவரை கொண்டு அங்கே நாங்கள் ஒளிவிழா நடத்தி இருந்தோம். அங்கே வந்து அதனை சிறப்பித்திருந்தார். அதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்கே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு கலையை வந்து ருசித்து பார்க்கக்கூடியவர்கள் அதை செய்வர்கள் நிறைய இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே அது மிகவும் குறைவாக காணப்பட்டது. இந்த ஆவண திரைப்படம் ஒரு ஆவண திரைப்படமாக இருந்ததற்கு மேலதாக இது ஒரு ஆதங்க திரைப்படமாக இங்கே பதிவு செய்யப்பட்டது நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே எனக்கு முன்னால் பேசியவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். நானும் அதே ஆதங்கத்தை இங்கே முன்வைக்கின்றேன். பாரிஸ் ஹாஸ் ஃபெயில்ட் தார்சியஸ். அவரை நாங்கள் தவற விட்டு விட்டோம். பரிசு கலைஞர்கள் அவர் தவற விட்டு விட்டார்கள். இனிமேல் என்றாலும் அந்த பிழை வராமல், அது பரிசுல அவருக்கு ஒரு சாபக்கேடுனோ தெரியல. அது எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது நாடகத்துறையாக இருக்கலாம், அல்லது ஊடகத்துறையாக இருக்கலாம், அல்லது அரசியல் துறையாக இருக்கலாம், தவற விட்டு கொண்டே இருக்கின்றோம். எங்கள் கண்ணு முன்னால் தெரிகின்ற நபர்களை அது பயத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, அல்லது ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக நாங்கள் அதை செய்வதாலோ தெரியவில்லை, தவற விட்டு கொண்டு இருக்கின்றோம். அது ஒரு ஆதங்கமாக முன்வைக்கின்றேன். இரண்டாவதாக இந்த பரிசில வந்து சுவிஸ் எடுத்துக்கொண்டால் ஆண்டனா வந்து அவர் அங்கே இருக்கின்ற அந்த வெள்ளை தோல் நண்பர்களோடு சேர்ந்து அந்த இன்டிகிரேஷனை கொண்டு வந்து தமிழர்களுடைய ஆதங்கத்தை எப்படி திரையில் காட்டுவது என்பதை வந்து அழகாக செய்திருந்தார்கள். அதுதான் அந்த வெற்றியை தவிர தமிழர்களுக்குள் தமிழர்களாலேயே என்பது வந்து நான் அடிக்கடி சொல்கின்ற விடயம். அது போய் சேராது. எங்களுடைய இன விடுதலைக்காக அது எங்களுக்கு அது உதவாது. அப்படி இருக்கும்போது இங்கே பிரான்சில் எவ்வளவோ கலைஞர்கள் இருக்கின்றார்கள். முக்கியமாக பிரான்ஸ் ஒரு நடிகை காத்திருக்கின்றார். ஏனென்றால் எங்களுடைய ஈழத்து நாடக கலை என்று பேசினாலே இந்த பெண்கள் நடிக்க வருவது என்பது மிக கஷ்டம். அப்படி அவர்கள் நடிக்க முற்பட்டாலும் பின்னால் இருப்பவர் கூத்தாடுவதும் அடுத்த வார்த்தை உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நன்றாக. அப்படி மிக ஈழமாக சொல்லி முன் வருகின்றவர்களையும் பின்னோக்கி செல்ல விட்டு விடுவார்கள். இதனால் தான் ஈழத்தில் தமிழ் நாடக நடிகைகள் மிக குறைவு. விரல்விட்டு எண்ணலாம் யார் யாரெல்லாம் நடித்தார்கள் என்று விரல்விட்டு எண்ணலாம். பரிசில் இப்பொழுது ஒரு நடிகை காத்திருக்கின்றார். தயவு செய்து நாடக கலைஞர்களே, உங்கள் நாடகங்களை நீங்கள் தயாரிக்கின்ற பொழுது அவரை நீங்கள் சிறப்பாக அணுகி அவருக்குரிய பாத்திரத்தை வழங்கி அவரையும் இந்த நடிப்புலகுக்குள் கொண்டு வாருங்கள் என்று மிக அன்பாக வேண்டுகோள் விடுக்கும் இந்த வேளையில் பிரியா, வாருங்கள். நன்றி ராஜண்ணா. நீங்கள் பேசின இந்த ஒளிவாங்கியில என்னுடைய குரலும் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. அழகான ஒரு நிகழ்வு. அன்பாக அழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இதுல முகுந்தன் ஐயா எனக்கு ஒரு அழகான செய்தியை சொல்லியிருந்தார். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு முதல் தமிழ்ச்சோலை தமிழ் மொழி கற்பிக்க தொடங்கின ஆரம்ப காலத்தில் தாசியஸ் ஐயா அவர்கள் எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்திருந்தார். அந்த பயிற்சி பட்டறையில் நானும் ஒரு ஆசிரியராக பங்கு பற்றி இருந்தேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் இந்த பெரிய பிரம்மாண்டம்தான் எங்களுக்கு ஆசானாக வந்திருந்தாரா என்று இப்பொழுது நினைக்கும் பொழுது
புல்லரிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்பொழுது எனக்கு ஒரு 22-23 வயது சிறுமி, நான் இளங்கியன்னு சொல்லலாம். ஆனால் அப்பொழுது அவரை பற்றி எனக்கு தெரியாது. சிறு வயதில் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்ததால் நிறைய பேரை பற்றி எனக்கு தெரியாது. அழகான ஒரு ஆவண திரைப்படம், பல தலைமுறைக்கு இது வழிவகுக்க போகிறது. நிஷா சொன்னது போல அவரும் கூட நிஷாக்கு முதல் பேசியவர் கூட குழந்தை ஐயாவிடம் நாடகம் கற்ற ஒரு பெண்மணி தான். அவரை போல, அவருடைய குழந்தைகள் போல இன்னும் பல பேர் எங்கள் ஆசான் தாசிசிஸ் அவர்கள் ஐபிசி தமிழை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் கலைஞர்களை சந்தித்து செவ்வி எடுக்குமாறு கூறினார். நான் தொலைபேசி அழைப்பிலே எடுத்து வாருங்கள் என்று சொல்லுவேன். அவர்கள் அரைகுறை மனத்தோடு தான் பதில் சொல்வார்கள், வரமாட்டார்கள். ஒரு முறை சொன்னார், உங்களுக்கு அவர்களை நாடி செல்ல தயக்கமாக இருந்தால் அல்லது விருப்பம் இல்லை என்றால் சொல்லுங்கள், நான் அவர்களை தேடி செல்கின்றேன். இதுதான் அவர் தாயக மண்ணில் செயல்படுத்தியது. ஊராக சென்றார், அந்த வேர்களை தேடியவர். ஆகவே அவரிடம் இருந்து நாங்கள் நிறையவே அவ்வப்பொழுது கற்றுக்கொண்டோம். காலையில் நாங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை எல்லோருமே டை அணிந்துதான் கலையகத்தில் நிற்க வேண்டும், கடமை செய்ய வேண்டும். சனி ஞாயிறு தினங்களில் அது விலக்களிக்கப்படும். அவரும் அவ்வாறே வருவார். காலையில் ஒரு நாள் அவதானித்தேன், வந்ததும் அவர் சென்றது கழிவறைக்கு. அங்கே சென்று அவர் அத்தனையும் சுத்தம் செய்தார். அதற்கு பின்னர் சிற்றுண்டி சாலையில் இருந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவினார். இதற்கு பின்னர் நாங்கள் தொடர்ச்சியாக அவர் வருவதற்கு முன்னர் இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்து முடித்து விடுவோம். பாருங்கள் எப்படி வழிகாட்டி இருக்கின்றார் என்று. நாடகாசான் ஏசி தாசிசிஸ் அவருடைய சிரேஷ்ட மாணவர். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த ஸ்ரீ சலாமி என்பது சுவிட்சர்லாந்து நாட்டிலே எங்களுடைய வரலாற்றை சொல்லி இருக்கிறது. அந்த நாடகம் சுவிட்சர்லாந்து தேசிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. எத்தனை லட்சம் மக்கள் பார்த்திருப்பார்கள். இப்படி ஒரு விடயத்தை நாம் செய்யவில்லை என்று பரிசில் வாழ்கின்ற அத்தனை கலைஞர்களும் ஆதங்கப்பட்டே ஆக வேண்டும். இனியாவது அதற்கான முயற்சிகளை நான் நினைக்கின்றேன். கங்கேஷ், நீங்கள் முன்னெடுத்தால் நடக்கும், முன்னெடுங்கள். பாருங்கள், எங்கள் ஏசி தாசிசிஸ் அவர்களுடைய சிரேஷ்ட மாணவர் ஆண்டன் பொன்ராஜா அவர்களே, இது எல்லாவற்றுக்கும் அவர்தான் மூல காரணமாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றார். இனி அவரைத்தான் நாங்கள் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். பாருங்கள். எல்லோருக்கும் நன்றி. இதில் 2-3 விஷயங்கள் நான் சொல்ல வேணும். சொன்ன ஒன்று, இப்போ நாகேஷ் என்ற ஒரு சில ஃபேக்சுவல், அதாவது அடிப்படை உண்மைகள். இப்போ நாகேஷ் குறிப்பிட்டிருந்தீங்கள், அவருடைய தாசிஸ் மாஸ்டருடைய வைஃப் அதை சொன்னது என்று சொல்லி. அப்படி இல்லை. தாசிஸ் மாஸ்டர் வந்து தாலியடிக்கு போயிருந்தார். சோயிலும் போயிருந்த போது அவரது அம்மா தான், நீலாம் இப்போ கணக்கு நாடகம் செய்யறியாம், எல்லாரும் சொல்லுறாங்க, எனக்கு ஒரு நாடகம் செய்ய மாட்டியா என்று கேட்டது வந்து அவருடைய அம்மா. அந்த அம்மா அந்த கேட்டு தான் மிச்ச விஷயம் எல்லாம் சரி, 100 விதம் சரி. இந்த குறிப்பிட்ட விடயம் வந்து அது அவருடைய அம்மாவுக்கு தான். எங்களுக்கு காய்தலும் வருதலும் தேவையில்லை. என்னென்ன விஷயம் என்னென்ன காலகட்டத்தில் எப்படி நடக்குமோ அது அப்படியே நடக்கும். பட் இந்த ஆவணப்படம் தொடர்பாக நான் சொல்ல வேண்டிய விடயங்கள் என்று சொன்னால், ஒன்று வந்து ஐபிசி, மற்றது வந்து டிடிஎன். இந்த 2 விடயங்கள்லையுமே வந்து அது பங்கு பற்றிய அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்களது அனுபவ பகிர்வுக்காக நான் கேட்டிருந்தேன். அதில் வந்து ஒருங்கிணைச்சது வந்து பராண்ண, கடைசி பராண்ண மட்டும்தான் இருந்தார். முதல் சொன்னார் 15 பேர் வேணும்னு சொல்லி, இல்லை என்ன 10 பேர் என்றார். அப்புறம் 5 பேர் என்றார். இல்லை நான் தனியாக மட்டும்தான் வரணும் என்றார். அவர் வந்தவர், அவருடைய பதிவு இருந்தது. அதே போன்று இன்னும் ஒரு விடயம் கேட்கப்பட்டது, இந்த தமிழ் வழி ஒழுங்கு பண்ணினவர்கள் வந்து
இதுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதனால அது ஒரு பெரிய ஒரு இது. இப்போ நாடகர், ஏடகர், ஊடகர் என்ற விடயத்தில் வந்து இப்போ நாடகர் என்ற ஒரு விடயம் வந்து ஓரளவுக்கு ஒரு 80%. வாருங்கள் கங்கேஷ் அவர்களே, இந்த விழா பரிசில் நடைபெறுவதற்கு மிக உற்சாகமாக உந்துதலாக இருந்து செயல்பட்ட ஒருவர். 2-3 விடயங்கள் நான் பேசணும்னு நினைச்சேன்னா நான் நேரம் காணாது, இன்னொரு இடத்துல கதைக்கலாம் நினைக்கிறேன். ஒன்று, பல பேர் என் பேரை சொல்லி உதவிசீரன் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த அரங்கத்துறையில் தொடர்ச்சியாக வேலை செய்ய சொல்லியிருக்கிறீர்கள். நான் இந்த ஆவணப்படம் வெளியீடு இங்கே வந்து திரையிட போன மட்டும் கிட்டத்தட்ட 4-5 மாசமா பல பேரோட சந்திச்சு, தனிப்பட்ட ஆக்களோட கேட்டிருக்கிறேன், நிறுவனம் சார்ந்த ஆக்களோட கதைச்சிருக்கிறேன், கலைத்துறை சார்ந்த நிறுவனம் கூட கதைச்சிருக்கிறேன். ஆனால் ஒருத்தரும் 4-5 மாசமா ஒருத்தரும் அதுக்கு உதவி செய்யலை, ஒருத்தரும் வரையில்லை. இப்போ கடைசியா ராஜநாத் தான் இப்போ கடைசியா வந்து ஓகே எப்படியாவது செய்து முடிக்கணும், வாங்குவோம் செய்வோம் வந்து இதை திரையிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இருந்தும் எங்களுக்கு இந்த நிகழ்வை செய்யலாம தான் கடைசி மட்டும் இருந்தது. நாங்கள் 3 நாளைக்கு முதல் ராஜநாட்டை கேட்டோம், நாங்கள் இதை நிப்பாட்டிடுவோமா ராஜனா, பின்னுக்கு போட்டுருவோமா. அந்த நிலைமையில தான் நாங்கள் இங்கே இந்த கலைஞர்கள் நிலைமை இருக்கு. நான் 2008ஆம் ஆண்டு இங்கே வந்த நேரம் வர்றதுக்கு முதல் தொடர்ச்சியாக நாடக செயற்பாட்டில் தொடர்ச்சியாகி கொண்டிருந்தேன். இலங்கையிலிருந்து கொண்டே வெளிநாடுகளுக்கு வந்து போய் கொண்டிருந்தான். அப்போ அந்த 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 துடிப்பொன்று இருந்தது, இங்கே ஏதாவது செய்ய வேண்டும் என்று. நான் இங்கே வந்து இந்த பள்ளிக்கூடங்களில், தமிழ்ச்சோலைகளில், ஆக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் போய் கேட்டு நான் இந்த நாடகம் செய்யறதுக்கு என்னால் இயலுமானதை செய்கிறேன், ஃப்ரீயாக செய்கிறது, காசு இல்லை. நான் ஆனால் வெளிநாட்டுக்கு வந்து வெள்ளக்காரோட செய்யணும், நான் சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறேன். 2400 யூரோ எனக்கு சம்பளம், 2 மணி நேரம் தான் வேலை. அப்படித்தான் செய்து நான் இங்கே வந்த பிறகு எல்லாரோடையுமே அணுகி நான் ஒருத்தரும் அதற்கு செய்யமடுக்கையில் செய்யலை. அதுக்கு பிறகுதான் ஓகே நாடகம் செய்யலாது, நாடகத்துக்கான ஒரு இணையதளத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதுவும் எனக்கு தூண்டுதல் தான். இலங்கையிலிருந்து நான் வெளிநாடுகளுக்கு வந்து போற நேரங்களில் உங்களுடைய கல்ச்சர், உங்களுடைய கலை என்ன, உங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்கு, உங்களுடைய நாடகம் எப்படி இருக்கும்னு அதை நான் சொல்ல தெரியல, எனக்கு காட்ட தெரியல. இணையத்துக்குள்ள அது இல்லை. 2005, 2006, 2007 இணையத்துக்குள்ள அது பெருசா வரையில்லை. ஆனால் பிறகு சிங்கள கலைஞரோட சேர்ந்து வேலை செய்யக்குள்ளையும், சிங்கள கூட நான் வெளிநாடுகளுக்கு வந்து போகக்குள்ளையும் அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து அடிக்கடி வந்து போறவங்க, எப்படி நீங்க வந்து போறேன்னு கேட்டா அவங்களுடைய தகவல்கள், அவங்க செய்யற விஷயங்கள் வந்து இணையங்கள்ல வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து வெளிநாட்டாக்கள் அந்த கலைஞர்களை கூப்பிட்டாங்க, அவங்களுக்கான நிகழ்ச்சிகள் வெளிநாட்டில் நடந்து கொண்டது. அப்ப இதுகள் வந்து எனக்கு நான் அங்கே வேலை செய்யக்குள்ள பல பேரை தெரியும், பல மாவட்டங்களுக்கு போயிருக்கிறேன். இன்னும் கூட பல 100 மடங்கு திறமையாளர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க செய்த விஷயம் நிறைவு பெறுகின்றது. நிறைவு வரை இருந்து விடயங்களை உள்வாங்கிக் கொண்ட அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.